சற்றுமுன் வெளியான தகவல். மின்சார வாரியம் சர்ப்ரைஸ். வீடுகளில் மின் கட்டணம் மாறுது. ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதலுக்கு ஒப்புதல். அது சொல்லிதான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வீடு வணிக நிறுவனங்களில் துல்லியமாக மின் பயன்பாட்டை கணக்கெடுக்க ஆளில்லாமல் தொலைத்தொடர்பு வசதியுடன் கணக்கெடுக்கும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை செயல்படுத்த மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு ஏற்கனவே உத்தரவிட்டிருந்த நிலையில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் குறித்து முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. தமிழக மின்சார வாரியத்தில் ஏற்படும் செலவினங்களை குறைக்க வேண்டும் என்பதற்காகவும் மின் பயன்பாட்டில் கணக்கீட்டில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்பதற்காகவும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கொண்டு வரப்போவதாக மின்வாரியம் கடந்த வருடம் தெரிவித்திருந்தது. இதற்கான டெண்டரும் அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகளும் நடந்தன. அதாவது 25,000 தொழில் நிறுவனங்களில் ஆளில்லாமல் மின் பயன்பாட்டை கணக்கெடுக்க ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை தமிழக மின்வாரியம் செயல்படுத்த போவதாகவும், இதற்காகவே மீட்டர் பொருத்தப்பட்ட நிலையில் சிம் கார்டு வாங்குவதுடன் மென்பொருள் தயாரிப்பு பணியிலும் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறப்பட்டது. ஸ்மார்ட் மீட்டர் வசதிகள். இந்த ஸ்மார்ட் மீட்டரை பொறுத்தவரை மாதந்தோறும் கணக்கெடுக்கும் தேதி சாஃப்ட்வேர் வடிவில் அப்லோடு செய்யப்பட்டு தொலைத்தொடர்ந்து வசதியுடன் அலுவலக சர்வரில் இணைக்கப்படுவதால் குறிப்பிட்ட தேதி வந்ததுமே தானாகவே கணக்கெடுத்து நுகர்வோருக்கு கட்டணம் அனுப்பப்பட்டுவிடும். இதற்காக 4G அலைவரிசையில் இயங்கும் வகையில் சிம் கார்டு வாங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு மின் கணக்கீடுக்கு புதிய சாஃப்ட்வேர் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும், சிம் கார்டு மூலமாக கிடைக்கும் தொலைத்தொடர்பு சேவையை பயன்படுத்தி மாதந்தோறும் ஆளில்லா மின் பயன்பாடு கணக்கு எடுக்கப்படும் என்றும் மின்வாரிய அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்திருந்தன. இந்த திட்டத்திற்கு பல ஆண்டுகளாகவே டெண்டர் விடப்படும் பணிகள் நடந்தன. ஆனால் அந்த டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டன. கடந்த வருடம் கூட 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தி அதை 10 ஆண்டுகளுக்கு பராமரிக்கும் ஒப்பந்த நிறுவனத்தை தேர்வு செய்ய டெண்டர் கோரப்பட்டது. ஆனால் அதுவும் ரத்து செய்யப்பட்டது. அதானி நிறுவனமும் ரத்து. பிறகு 8 மாவட்டங்களுக்கு மட்டும் 82 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்கள் வாங்க டெண்டர் விடப்பட்டது. அதானி உட்பட 4 நிறுவனங்கள் இந்த டெண்டரில் பங்கேற்று இருந்தன. இதில் அதானி நிறுவனம்தான் 4 நிறுவனங்களில் மிக குறைவான தொகையை கூறியிருந்தது. ஆனால் தமிழக அரசு நிர்ணயித்து இருந்த தொகையை விட அதானி நிறுவனத்தின் தொகை அதிகமாக இருந்ததால் அந்த டெண்டரை ரத்து செய்துவிட்டது. எனவே ஸ்மார்ட் மின் மீட்டர் கொள்முதலுக்காக டெண்டரானது மீண்டும் விடப்படும் என்று தமிழக மின்சார வாரியம் அறிவித்திருந்தது. இப்போது இது குறித்து தான் மிக முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் வீடுகளில் ஆளில்லாமல் மின் பயன்பாட்டை கணக்கெடுக்கும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை மின் வாரியம் செயல்படுத்த தீவிரமாகி வருகிறது. சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் நேற்று மின்வாரிய இயக்குனர் குழு கூட்டம் நடந்தது. அதில் ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதலுக்கு மீண்டும் டெண்டர் கோருவது உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதலுக்கு விரைவில் டெண்டர் கோர முடிவு செய்யப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 8வது ஊதியத்துக்கு முக்கிய கோரிக்கைகள். கூடுதல் ஓய்வூதியம் முதல் பதவி உயர்வு வரை காத்திருக்கும் ஜாக்பாட் அறிவிப்பு. அது சொல்ல பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 8வது மத்திய ஊதிய குழுவின் உருவாக்கம் பற்றி கடந்த மாதம் மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டது. தற்போது குழு அமைக்கப்பட்டு குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட 1 கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றன. அரசாங்கம் விரைவில் குழு உறுப்பினர்களின் பெயர்களை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் அனைவரது கவனமும் தற்போது
பரிந்துரை விதிமுறைகள் மீது உள்ளன. இது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஏப்ரல் மாதத்துக்குள் இது உறுதி செய்யப்படலாம். பணியாளர் மற்றும் பயிற்சி துறையின் கடிதத்திற்கு பதிலளிக்கும் விதமாக தேசிய அக்கவுண்டில் கூட்டு ஆலோசனை அமைப்பு ஊழியர்கள் தரப்பு வரவிருக்கும் 8வது ஊதிய குழுவிற்கான முன்மொழியப்பட்ட பரிந்துரையை சமர்ப்பித்தது. NCJCM செயலாளர் சிவ கோபால் மிஸ்ரா முன்னர் TOR உறுதி செய்யப்படும் முன் விவரங்களை ஆலோசிக்க ஒரு நிலைக்குழு கூட்டத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். ஊதிய கட்டமைப்புகள், கொடுப்ப உணவுகள் மற்றும் ஓய்வூதிய சலுகைகள் ஆகியவற்றில் திருத்தம் மற்றும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான பல்வேறு பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன. 15 ஆண்டுகளுக்கு பதிலாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வூதியத்தில் மாற்றப்பட்ட பகுதியை மீட்டெடுப்பு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வூதியத்தை அதிகரிப்பதற்கான நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைகளை செயல்படுத்துவது போன்ற கோரிக்கைகளும் குறித்தும் இதில் விவரிக்கப்பட்டுள்ளன. TORஇல் உள்ள முக்கிய அம்சங்கள் பற்றி இங்கே பார்க்கலாம். அகில இந்திய சேவைகள், பாதுகாப்பு படைகள், துணை இராணுவ படைகள், அஞ்சல் ஊழியர்கள் மற்றும் யூனியன் பிரதேச பணியாளர்கள் உட்பட அனைத்து வகை மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஊதிய அமைப்பை மறுபரிசீலனை செய்ய TOR முன்மொழிகிறது. தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்கு சில சாத்தியமில்லாத ஊதிய அளவுகளை இணைக்கவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. MACP மாற்றியமைக்கப்பட உறுதி செய்யப்பட்ட தொழில் முன்னேற்றம் திட்டத்தில் உள்ள முரண்பாடுகளை சுட்டிக்காட்டியுள்ளன. TOR பணியில் குறைந்தது 5 பதவி உயர்வுகளை பரிந்துரையை வழங்கியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.